இன்னைக்குன்னு பார்த்து இந்த மனுஷனை இன்னும் காணோம். எப்பவும் சீக்கிரம் வரவர் இன்னைக்கு இன்னும் காணோம். ராணி, ராணி, என்ன இவ சிலையாட்ட உட்காந்துருக்கா? வீட்டுக்குள்ள நாம வர்றது கூட தெரியாம உட்காந்துருக்காளே. என்ன அப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியலையே. ராணி, ஏட்டி ராணி, ஆ வாங்குங்க. எவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விஷயம் ராணி? எனக்காக வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற. நான் வந்தது கூட தெரியாம உட்காந்துருக்கேன். அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? ஏங்க, செல்வி பிள்ளைகளை கூட்டிட்டு இங்க வந்துட்டா வீட்டுக்கு. வந்துட்டா அப்படின்னா புரியலையே. ஆமாங்க, உங்க அண்ணன் பண்ண காரியத்தினால சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வந்துட்டா. அதோட அந்த மனுஷனும் நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு எனக்கு நேரம் போய் உங்க அண்ணன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்னத்தை நம்ம சொல்றது? ஏட்டி என்ன பிரச்சனை? எது சும்மா வீட்டை விட்டு போன்னு சொல்ல மாட்டானே. எதுனா ஏதாவது இவ எதுவும் பண்ணாலா? இல்ல என்ன பிரச்சனை? அங்க எதுவும் தெரியாம தலையும் இல்லாம வாழும் இல்லாம வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற. என்னன்னு விவரமா சொல்லு. ஏங்க, உங்க தம்பி அவங்க அண்ணன் வந்ததும் போய் அவரை வச்சு பொழப்புக்குன்னு வச்சிருந்த காட்டை எழுதி கொடுத்துட்டாராமா. அவன் பேர்ல ஏதுடி காடு? காடு செல்வி பேர்ல தானே இருந்துச்சு. அதே எப்படி அவன் எழுதி கொடுக்க முடியும்? செல்வி பேர்ல இருந்த இடத்த போன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சண்டை சச்சரவு பண்ணி அவர் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டாராம். அதை இவளும் யார்கிட்டையும் சொல்லாம வச்சிருந்திருக்கா. சரி, அவர் பேர்ல தானே எழுதி கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால எதுவும் சொல்லாம இருந்திருக்கா. இப்ப பார்த்தா அவங்க அண்ணன் பேர்ல அதை மாத்தி கொடுத்துருக்காரு அவரு. சரி, அவன் பேர்ல எழுதி கொடுத்தது சரி. அண்ணன் பேர்ல எதுக்கு அவன் மாத்தி கொடுத்தான்? அது எதுக்கு அப்ப இந்த வேலை வெட்டி வேலை பார்த்துட்டு திருவான்? அதுதாங்க இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அண்ணன் பொண்டாட்டி வழியில பார்த்துட்டு இந்த மாதிரி செல்விட்ட விஷயத்த சொல்லியிருக்கு. ஸோ அவன் சொல்ல போய் தான் எல்லா விஷயமும் செல்விக்கு தெரியுமா. இப்ப செல்வி வந்து வீட்டுல வந்து கேட்டதும் சண்டை பிடிச்சி நீ முதல்ல வீட்டை விட்டு போன்னு சொல்லி அனுப்பி விட்டாப்லையா. இப்ப கடைசியில வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, வீட்டையும் வந்து நாங்க விற்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்களா வீட்டுக்காரங்க. இந்த இடத்த வச்சுதான் அவன் பொழப்பே நடத்திட்டு இருந்தா. இப்ப வீடும் குடியிருக்கிற வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லவும் ரொம்ப மனசுடைஞ்சு போய் வந்து உட்காந்துருக்கா. அவன் என்ன போய் அண்ணன் வீட்டுல உட்காந்துருக்காப்ல. என்னத்த சொல்ல? இவன் திருத்தமில்லாம இருக்கான்னு சொல்லித்தானே இடத்தையே செல்வி பேர்ல நம்ம எழுதி கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது இவன் எழுதி கொடுத்துட்டு இப்ப வந்து அவன் போய் மாத்தி கொடுத்துட்டான்னு சொன்னா நம்ம என்னத்த சொல்றது? ஏங்க, இவ எழுதி கொடுத்தத அது எழுதி கொடுத்தாக்க அதுக்காக போய் அவங்க அண்ணன் வீட்டுல போய் எழுதி கொடுக்க சொல்லிச்சா அவரை? அது தப்பு தானே அவர் செஞ்சது. சரி, எதுக்காக எழுதி கொடுத்தான் என்ன ஏதுன்னு ஏதாவது விசாரிச்சீங்களா? நான் வேற எதுவுமே கேட்கலங்க. அவ வந்ததுல இருந்து அழுதுட்டு இருக்கிறா. நான் நேத்து காலையில இருந்து இந்த பிரச்சனை அங்க போயிட்டு இருந்திருக்குது. பிள்ளைங்க 2 தான் சொல்லிச்சுங்க, இது நேத்துல இருந்து அம்மா ஒன்றும் சாப்பிடல அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. நான் மேலும் மேலும் இதெல்லாம் எல்லா விஷயத்தையும் கேட்டு அவளை கஷ்டப்படுத்த வேணாமேன்னு சொல்லி நான் எதுவும் கேட்கலங்க. நீங்க வந்தோடனே பேசிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, செல்வியை கூப்பிடு, என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிறேன். செல்வி, ஏடி செல்வி, இங்க வாயே, மாமா வந்துட்டாங்க, உன்னை கூப்பிடுறாங்க, வா இங்க கொஞ்சம். செல்வி, எப்பமா வந்த? நான் காலையில ஒரு 10 மணிக்கு வந்தேன் மாமா. சரி சரி, அழுது என்ன ஆக போகுது பாரு. அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்குது. சரி, போய் முகத்தை கழுவிட்டு வா, கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட. இப்பதான் மாமா முகத்தை கழுவிட்டு தான் மாமா வந்தேன் வரும்போது. சரி, அவன் திருத்தம் இல்லாம இருக்கிறான், ஒண்ணு ஒரு வேலையும் உருப்படியா செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி தானே அந்த இடத்த உன் பேர்ல நாங்க எழுதி கொடுத்தோம். நீ எதுக்காக அவன் பேருக்கு மாத்தி கொடுத்த? மாமா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் இடம் என் பேர்ல தான் இருந்துச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, உனக்கு என்ன என் மேல நம்பிக்கை இல்லைல்ல, என்னை விட உனக்கு அந்த இடம் தான் பெருசா போச்சோன்னு சொல்லி என் கூட சண்டை போட்டு அவங்க அண்ணன் எல்லாம் வந்து பேசி அந்த இடத்த என் பேர்ல இருந்து அவர் பேருக்கு எழுதி வாங்கிட்டாங்க மாமா. நீ எவ்வளவு புத்தியான புள்ள, நீ இப்படி எழுதி கொடுக்கலாமா? அந்த மாதிரி அவங்க அண்ணன் எல்லாம் வந்து பேசுறாங்க அப்படின்னா நீ உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கணும்ல. நீ ஏன் ஃபோன் பண்ணல? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியிருந்தா வந்து நம்ம அந்த பேசி அப்பயே அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிருக்கலாம். இப்ப தேவையில்லாம அவனை தூண்டி விட்டு அந்த இடத்தை எழுதி வாங்கி இப்ப மொத்தமா அவங்க பேருக்கு எழுதி வாங்கிட்டாங்க. இனி நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு போய் அலைய முடியுமா? இனிமே அந்த இடம் வராதா மாமா எனக்கு? எப்படியாட்டும் வாங்கிடலாம். அழாத நீனு, அழுகையை நிப்பாட்டு முதல்ல. சரி, நான் காலையில பேசி என்ன ஏதுன்னு அடுத்த ஸ்டெப் எடுக்க பாக்குறேன். இப்ப நீ சாப்பிட்டியா? பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு புக்கு நோட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இங்க இருந்தே ஸ்கூல் போற மாதிரி பாத்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துதாங்க பிள்ளைங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிள்ளைங்க 2 சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. ஹாய் டோனி, என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லப்பா, கொஞ்சம் தலைவலியா இருந்ததா, அதான் அத்தைகிட்ட சொல்லிட்டு தான் நான் மாடிக்கு வந்தேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி. ஓ அப்படியா? மேடத்துக்கு என்ன திடீர்னு தலைவலி? ஏன் எதையாவது யோசிச்சுட்டு இருந்தியா? இல்ல அப்பா வீடு நினைப்பு வந்துருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க.
ஏதோ மனசுல உனக்கு இருக்கு, என்னன்றதை என்கிட்ட சொல்லிடு சரியா? என்கிட்ட சொல்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட சொல்றதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மதியம் நீங்க சாப்பிட்டீங்கல்ல, நண்டு கிரேவி எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அம்மா வைக்கிறதை விட கொஞ்சம் ஒரு நூல் டேஸ்ட் ஜாஸ்தியாவே தான் இருந்தது. ஏன்? நான் நண்டு கிரேவி, இறால் தொக்கு எல்லாம் வச்சுட்டு வேறு இந்த பக்கம் வந்து உங்க எல்லாரையும் கூப்பிட வந்துட்டேன். ஆனா சின்னத்தை என்ன தெரியுமா பண்ணாங்க? நான் சமைச்சு வச்ச எல்லாத்துலயும் உப்பள்ளி கொட்டிட்டாங்க. என்ன சொல்ற நீ? உப்பள்ளி கூட்டிட்டாங்களா? ஆனா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இத நான் மட்டும் பார்க்கல, அத்தையும் தான் கவனிச்சிருக்கிறாங்க. அதனால அத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, எடுத்து எல்லா சாப்பாடையும் அந்த உப்பெல்லாம் போற மாதிரி கிளியர் பண்ணி நான் செஞ்ச மாதிரியே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது சின்னத்தைக்கு தெரியாது. கடைசியில சாப்பிடும்போது பாத்தீங்களா, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். அவங்கள சாப்பிட சொன்னதுக்கு கடைசி வரைக்கும் நான் இப்ப சாப்பிடலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டாங்க. சரி, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க? அது எனக்கு தெரியலங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நான் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறது அவங்க வேலையா இருக்கு. அத்தையும் சொல்லி பார்த்துட்டாங்க, அவகிட்ட நீ வம்பு வச்சுக்காத, பேசாம இருன்னு சொல்லி என் முன்னாடியே அவங்கள சத்தம் போட்டுருக்காங்க. ஆனாலும் அவங்க கேட்க மாட்டாங்கங்க. சரி சரி, இனிமேல் அதை நான் பார்த்துக்கிறேன். நீ அதை குறித்து ஒன்றும் கவலைப்படாத சரியா? சோனி, இப்படி நீ டல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? ஓகே ஓகே, நான் டல்லா இல்லை சரியா? சரி, நம்ம எங்கேயாவது ரைடு போலாமா? ஓ, போலாமே. என்ன மேடம், ஓகேவா? இப்போ நம்ம எங்கே போகலான்னு சொல்லு. நம்ம ஐஸ்கிரீம் பார்லர் போலாமா? ஏன்டி சோனி, கார் வேணான்னு சொல்லி டூ வீலர் எடுக்க சொன்னேன். டூ வீலரில் போகிறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் தீவன், உனக்கு தெரியாதா? காலேஜ் படிக்கும் போதே நீ டூ வீலர்ல தான் வருவ. டெய்லி டூ வீலர்ல வரதை நான் பார்ப்பேன். ஆனாலும் நீ என்கிட்ட வந்து டூ வீலர்ல வான்னு என்னை எத்தனையோ தடவை கூப்பிட்டுருக்குற. நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போலாம் உன் கூட வண்டியில வர முடியலையே அப்படின்னு எனக்கு ஏக்கமா இருக்கும். அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போ நான் உன் கூட டூ வீலர்ல வரேன்னு சொல்றேன். பாரியா, மேடத்துக்கு இவ்வளோ நல்ல ஆசைகள்லாம் இருந்திருந்தா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்களோ? கிண்டல் பண்ணாதடா. ஏன் தீவன், நீ சாட் கடையில் பாட்டிட்டு இருக்கிற? ஐஸ்கிரீம் பார்லர் தானே போகலான்னு சொன்னேன். இங்கே ஐஸ்கிரீம் வந்து ஸ்டஃபிங் பண்ணி தருவாங்க, சூப்பராக இருக்கும். இது உனக்கு நான் வாங்கி தரேன். பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கே. இந்த வாங்கி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. யாரு தீபன் ஃபோன் பண்றது? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி ஃபோன் வந்துகிட்டே இருக்கே. சோனி, சத்யா தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. சரி, என்னன்னு கேளு தீபன். ஹலோ சத்யா, என்ன சத்யா விடாம ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்கிற, நானும் கவனிக்கல. சொல்லு சத்யா. மாமா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் நான் ஃபோன் அடிச்சிட்டே இருக்கேன். அக்கா ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது. சொல்லு சத்யா, என்ன விஷயம்? சித்தி வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. அதனால சித்தி வந்து பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு இங்க எங்க வீட்ல வந்து தான் இருக்காங்க. சித்தப்பா கூட சண்டையாமா. இத அக்கா கிட்ட நான் சொல்லணும். அதுக்காக தான் நானும் ஒரு 4 தடவைக்கு மேல ஃபோன் அடிச்சேன். உங்களுக்கும் அடிச்சிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்ல. அக்கா சொல்ல ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துச்சா. அதனால தான் இப்ப நான் சரி விடாம அடிச்சோனா எடுப்பீங்களேன்னு சொல்லி தான் அடிச்சேன் மாமா. ஏதாவது வேலையா இருந்தீங்களா? அப்படியா? சரி சத்யா, நான் சோனிகிட்ட சொல்லிடுறேன் சரியா? இல்ல சோனி பக்கத்துல இருக்கா, நீயே பேசுறியா? கொடுங்க மாமா, நானே சொல்லிடுறேன். சோனி, இந்த போனை வாங்கி லைன்ல இருக்கிறா சத்யா, நீயே பேசு. சத்யா, சொல்லு சத்யா. எதுக்கு நீ ஃபோன் அடிச்சிட்டே இருந்த? ஏய், உன் ஃபோனை எப்பவும் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டியா? ஏன்டி உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? அதுவா, என் ஃபோன்ல சார்ஜ் இல்ல. அதனால சார்ஜ் போட்டுட்டு நானும் மாமாவும் வெளியில வந்திருக்கோம். சொல்லு, என்ன விஷயம்? அதுவா, சித்தியும் சித்தப்பாவும் சண்டை போலடி. அதனால சோபி சுவின் 2 பேரையும் கூட்டிட்டு சித்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க நம்ம வீட்ல தான் இருப்பாங்களாமா. இத உன்கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் ஃபோன் அடிச்சிட்டே இருக்கேன், நீ எடுக்கவே இல்ல. அப்பா வந்ததும் ஏதோ வக்கீல பார்த்து பேசணும் அப்படினா சொல்லி பேசிக்கிட்டாங்க. வக்கீல பார்த்து பேசணுமா? அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசா? சரி, நாளைக்கு நான் வரேன் வீட்டுக்கு. நானும் தீபனும் சேர்ந்து தான் வரோம். நீ அம்மா கிட்ட எல்லாம் இத பத்தி சொல்லாத. நாங்க வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கிறோம் சரியா? சரி. ஏடி சின்ன பொண்ணு, விடுங்கிறது கூட தெரியாம எப்படி தூங்குறா பாரு. அதுவும் இல்லாம வயிற்றுக்குள்ள புள்ள இருக்கு. இப்படியா காலை பப்பர பால் வச்சுக்கிட்டு இங்க காலத்துக்கு ஒய்யாரத்துல வச்சுட்டு படுப்பாங்க? டாக்டர் எவ்வளவு கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க. இவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா? ஏடி சின்ன பொண்ணு, எந்திரி, இந்த பாலை குடி. அப்பா, விடுஞ்சிருச்சா? ஏடி, வயிற்றுக்குள்ள புள்ள இருக்கு, அடக்க உடக்கமா இருன்னு டாக்டர் சொல்லிவிட்டா இப்படி காலை பப்பரப்பான விரிச்சுட்டு தூங்குறியே. என்னத்துக்கு அவர் இது வயிற்று இதுல அடிபட்டுச்சுன்னா என்னடி பண்ண முடியும்? ஏன் சின்ன பொண்ணு, சொல்றதே கேட்க மாட்டியா? ஏங்க, தூக்க சடவுல ஏதோ காலை நீட்டி விட்டேன், அதுக்கு காலங்கத்தாலேயே ஏதாவது சொல்லுவீங்களா? பாலை கொடுத்துட்டு போங்க, நான் குடிச்சிட்டு வரேன்.